வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இன்றைய உங்களுடைய குணநலன்களை பார்க்கும் பொழுது நீங்கள் இயல்பாகவே சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இருந்தாலும் எதிலும் சண்டை, வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். அமைதியான தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு மனநிலை உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். இது குடும்பமாக இருக்கட்டும், வெளியில் செல்லக்கூடிய விஷயங்கள், வேலை விஷயங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் சண்டை போடக்கூடாது. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த ஒரு பிரச்சனையை நம்ம முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது இந்த துலாம் ராசி நபர்கள் மட்டுமே. மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு குணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை ஒதுக்கி வைத்து பிறரை மகிழ்விப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களை எவ்வளவுதான் அவர்கள் அவமானப்படுத்தினாலும் அவன் சந்தோஷமா இருக்கானா அது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால மற்றவனுக்குள்ளேயும் எவ்வளவு வருத்தம் இருக்கும். இப்போ உங்களுக்கும் எனக்கும் சண்டைனா நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள நியாயத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. என் பக்கத்தில் உள்ள நியாயத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே இது துலாம் ராசிக்காரனாகிய நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, என் பக்கத்துல என்ன தப்பு இருக்கு, உன் பக்கத்துல என்ன தப்பு இருக்கு, எதனால இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, எதனால இந்த ஒரு செயல் நடந்தது அப்படின்னு அதை விரிவாக நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க. அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே எதிர்க்க உள்ளவன் பக்கமோ நியாயம் இருக்கா இல்லையா, அவனுக்குள்ளே எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து நீங்க அவனுடைய ஃபீலிங்ஸுக்கும் மதிப்பு கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா அது துலாம் ராசிக்காரங்களாக மட்டுமே இருப்பீங்க. மற்றவங்களையும் மதிக்கணும் அப்படிங்கிறது உங்களிடம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இதனால தான் சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை ஒதுக்கி வைத்து பிறரை மகிழ்விப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி, நண்பர்கள் இவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நம்முடைய ஆசைகள் நிறைவேறாமல் போனாலும் போதும், ஆனால் மற்றவங்களின் ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கும் பொழுது அவங்களும் நம்மளை நினைத்து சந்தோஷம் அடைவார்கள். நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷமானது கிடைக்கும். அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ உங்களுடைய வாழ்க்கையை செலவு பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதில் ஒரு சிறிய ஒரு குழப்பமானது நிச்சயமாக ஏற்படும். நான் எதற்காக இவ்வளவு தியாகம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு சரியான ஒரு முடிவு கிடைக்காமல் இதுவரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன் மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறீங்க? உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணிட்டு நீங்க எதுவும் இல்லாமல் இருக்கீங்க. ஏன் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக கூறியே ஆகணும். இந்த நேரத்துல இந்த துலாம் ராசிக்காரங்க அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடினமான நிலைகள் மிக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதிலிருந்து வெளிவர முடியாமல் சில பாதிப்புகள் உங்களை தடுத்து கொண்டே இருக்கும். அது குடும்ப அளவிலான பாதிப்புகளாக இருக்கலாம், வேலை விஷயங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய எதிரிகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடனே இருந்து கொண்டு உங்களை விட்டு பிரிந்து இந்த ஒரு நேரத்தில் சில பாதிப்புகளை கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் அதனை நினைத்து தவித்து கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கிரக பாதிப்புகள் எப்படி தெரியுமா இருந்தது? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராகு, கேது, சனி இவங்க மூவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க. அந்த ஒரு தாக்கம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மேல இருந்து உங்களை கீழ் நோக்கி தள்ளி விட்டுச்சு. இந்த ராகு, கேது இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய முடிவுகளை தவறாக எடுக்க வைப்பது, தவறான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வது, தவறான நபர்களை சந்திக்க வைப்பது போன்ற செயல்களை எல்லாம் இந்த ராகு, கேது செய்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கியது இந்த ராகு, கேதுவாக மட்டும்தான் இருப்பார்கள். எதிர்பார்த்த தடைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இவங்க உங்களுடைய வாழ்க்கையில மன அழுத்தங்கள், பொருளாதார பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகங்கள், எதிர்பாராத தடைகள் போன்றவற்றை உருவாக்கி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொடுத்தாங்க. இவங்க அனுபவிக்கக்கூடிய இந்த அதிர்வுகள் உங்களுடைய உறவுகள் மற்றும் முடிவுகளில் ஒரு பிரதிபலிக்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்குமோ. இந்த ராகு, கேது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கலாம். அதில் கூட தேவையில்லாத முடிவுகளை, அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குமாம். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துமாம். இதுதான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க ராகு, கேது எந்த ஒரு கோவிலில் இருக்கிறார்களோ அவர்களை போய் சந்தியுங்கள். சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் பூஜை செய்து விளக்கேற்றி வழிபட்டு வாங்க. ராகு, கேதுவின் தொல்லைகள் தீர்ந்து விட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்ந்துவிடும். உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்தால் போதும். ஒருபோதும் ராசியை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நட்சத்திரம் இருந்தாலே போதுங்க. இதை மட்டும் சொல்லி நீங்கள் இவர்களுக்கு அர்ச்சனை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு அர்ச்சனையை மட்டும் நீங்கள் செய்து முடித்து விடுங்க. இது
இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வெற்றிகளானது உங்கள் பக்கம் கிடைத்துவிடும். எனவே நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இந்த ஒரு மாற்றம் வரக்கூடிய இந்த ஒரு நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில நகர ஆரம்பித்து கொடுக்கும். அந்த புதிய பாதை உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களுடைய கிரகநிலையை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் நல்ல ஒரு பலன்களை கொடுக்க தொடங்குவது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கும் உங்களை கொண்டு செல்வார். இதனால் உங்களுடைய மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக வந்துவிடும். இதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு முடிவுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். குழப்பங்கள் தீர்ந்து மனதில் தெளிவானது பிறந்து தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதனால் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சாதாரண நிலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இருந்தாலும் நம்பிக்கை இனிமேல் யார் மீது வைக்க வேண்டும், யார் மீது வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து நீங்கள் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நாளைய நாள் முதல் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை உங்களுக்குள்ள உருவாகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உங்களை விட்டு சென்ற ஒரு நபர் பிரியக்கூடிய ஒரு சாத்தியம் நிச்சயமாக இருக்கும். அது நண்பராக இருக்கலாம், உங்களுடைய உறவினராகவும் இருக்கலாம், உங்களுடைய மனதில் முக்கியமாக இடம் பிடித்த ஒருவராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பிரிவு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வழியாக இருக்கும். ஆனால் உண்மையில் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா, உங்க கூடவே இருந்து கொண்டு இத்தனை நாட்கள் அவர்கள் செய்த பிரச்சனைகள், அவர்கள் செய்த உங்களுக்கு எதிராக நடந்தவைகள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்தது, இது அனைத்தும் உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. அவர்கள் உங்களை விட்டு செல்லும் பொழுது மட்டுமே இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைவீங்க. இவன் நம்மளை விட்டு போனது மிகப்பெரிய அளவில் சந்தோஷம்தான்பா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிய பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய தடங்கள் நிச்சயமாக நீங்கும். அந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் மனதளவில் லைட்டா உணருவீங்க. இந்த ஒரு முன்னேற்றம் வேகமாக ஆரம்பிக்கி இதற்கு காரணம் அந்த நபர் போனதுனால தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு சொல்ல போவது என்ன தெரியுமா? இனி நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டும் என்பதுதான். இதுவரைக்கும் நீங்க மற்றவங்களை நினைத்து மற்றவங்களுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும் என்பதை மட்டுமே உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு பேசுங்க. எவ்வளவோ நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, அனைவருக்காகவும் வாழ்ந்து விட்டீங்க. இறுதி காலத்தில் உங்களுடைய மனசாட்சி உங்களிடம் கேட்கும். நீ இத்தனை நாட்கள் எத்தனையோ மனிதர்களை சந்தோஷப்படுத்திட்ட, அவங்களுக்காக வாழ்ந்துட்ட. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. நீ மட்டும்தான் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்க. நீ செய்த நல்ல விஷயங்களால் அவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் உனக்கு என்ன சந்தோஷம் கிடைத்தது? நீ உனக்காக என்ன செஞ்ச? உனக்காக பிடித்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடிந்ததா? அப்படின்னு உன்னுடைய மனசாட்சி உன்னிடம் கேட்கும் பொழுது நீ என்ன செய்வ? இதற்கு மட்டும் நீங்கள் பதில் கூறுங்கள். நீங்கள் கூறுவது சரி என்று ஒப்புக்கொள்கிறேன். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனிமே உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் பிறரை மகிழ்விப்பதற்காக மட்டும் வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வர வேண்டும். இனி உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். நீண்ட நாட்கள் நீங்கள் காத்து கொண்டிருந்த நல்ல ஒரு செய்தியாக இருக்கலாம். ஒரு புதிய வாய்ப்பை கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு புதிய வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக சென்றுவிடும். அந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் எதுவாக நடந்தாலும் சரி, அது அனைத்தையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தீர்மானித்து கொண்டிருக்கும். நீண்ட நாள்